ஹாய் விவாஸ். கோயம்புத்தூர்லயே பெஸ்ட்டான பெட் ஷாப்பில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ அந்த பெட் ஷாப்பில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, விலைகள் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உக்கடம் பெட் ஷாப் அப்படின்னாலே கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நம்ம அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். இப்போ அந்த பெட் ஷாப்புக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செல்வபுரம் போகிற ரோட்டில் வரணும். ஸோ அது வந்து நம்ம டவுன் ஹால் போய் வராமல் உக்கடம் பஸ் ஸ்டாண்டை தாண்டினோடனே லெஃப்ட்டில் ஒரு கட் வருது. ஸோ அந்த ரோட்டை பிடிச்சு வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே கோயம்புத்தூர் மாநகராட்சி மீன் அங்காடி இருக்குது. அதில் தான் இந்த பெட் ஷாப் இருக்குது. ஸோ ரொம்ப அருமையான பெட் ஷாப்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரையில் பை அண்ட் செல் இங்கே அருமையாக இருக்குது. ஸோ நார்மலான ரேட்டில் இருக்குது. விலைவாசிகள் எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு வாங்கவும் செய்கிறாங்க, அதே அளவுக்கு விற்கவும் செய்கிறாங்க. ஸோ நம்பிக்கையான கடைகள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா வெரைட்டியும் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ஏதாவது புதுசானது ஏதாவது வேணும்னா நம்ம சொல்லி வச்சா அவங்க கிடைக்கும்போது எடுத்து கொடுக்குறாங்க. அருமையான கடை கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மீன் மார்க்கெட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த பெட்ஸு 2 கடையும் தான் சரியான ஃபேமஸ்ஸு. நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த குட்டி முயல் வந்து ஜோடி ரூ. 500 விற்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. ஆஸ்திரேலியன் முயலுங்கிறாங்க. நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த ஐட்டங்கள் வந்து நாளைக்கு இருக்காது. ஏன்னா சண்டே வந்து ஃபுல் பீக்கில் போகுது சேல்ஸு. இந்த லாக்டவுனில் எல்லாருமே பெட்ஸை வந்து டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது யாரும் எதிர்பாராத விதமாக டபுள் ஆகிட்டுருக்கு. நம்ம பார்த்துருக்கிறது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இது வந்து ரிங்கு டைப்பு. இது வந்து நாங்கள் போகும்போது கன்ஃபார்ம் பேரு 4000 சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த பறவை. ஆனால் 4000 இங்கே வந்து எல்லாமே நம்ம போகிற நேரங்கள் வந்து என்ன மாதிரி பேட்ச் அவைலபிளாக இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சொல்லி வச்சு தான் வாங்க முடியும். ஏன்னா இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான கடை கோயம்புத்தூர்லேயே சிறந்த பெட் ஷாப்னா அது உக்கடம் பெட் ஷாப் தான். அந்த அளவுக்கு வெரைட்டியாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பீச்சு. இது வந்து ஆஃப்ரிக்கனில் பீச் டைப்பு. இது ரிங் இல்லை. ஸோ இதனுடைய விலைகள் பார்த்திங்கன்னா ரூ. 2500 ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ரேட்டில் சொல்கிறாங்க. அதேபோல் இங்கே வந்து முயலும் நிறைய இருக்குது. பெரிய முயல்லாம் கிலோ ரேட்டில் சொல்கிறாங்க. சிறுசுலாம் வந்து ஒரு பேராக சொல்கிறாங்க. ஒரு நம்பர் அதாவது ஒரு முயல் வந்து ரூ. 250 ரூ. 300 கிடைக்குது. அதாவது வெரைட்டி போக போக விலைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த டயத்தில் உங்கள்கிட்ட பெட்ஸ் இருந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேல் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கோழி வந்து கீரி ராஜா கோழி அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஜோடி ரூ. 500 பக்கம் சொல்கிறாங்க. அதே போல் இது வந்து பென்சில் மார்க்கு லவ் பேர்ட்ஸும் உள்ளே கிடக்குது. ஸோ இது வந்து நார்மல் லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து இப்போ ரூ. 500 போய்கிட்டுருக்குது. பென்சில் மார்க் வந்து ஒரு ரூ. 600 வர ரேட்டு போய்கிட்டுருக்குது. அதாவது ஒவ்வொரு பென்சில் மார்க்கில் உள்ள ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கலரை பொறுத்து விலைகள் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு பேட்ஸ்னால் இந்த ரேட்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதில் வெரைட்டியாக நம்ம போக போக அதனுடைய ரேட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. இது வந்து நம்ம பார்க்குற இப்போ வந்து கருங்கோழி. இது வந்து கடக்கநாத்துன்னு சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லாக எல்லாமே கருப்பாக இருக்கும் அதனுடைய மீட்டு எல்லாமே. இது வந்து ஃபேன்சி கோழி. இது சிலவங்க அழகுக்காக வளர்ப்பாங்க. இது வந்து கறிக்கு உதவாது. ஸோ அழகுக்கு மட்டுமே வளர்க்கக்கூடியது முயல். இது வந்து பார்க்குற முயல் வந்து ஆஸ்திரேலியன் முயல். பார்த்திங்கன்னா கண் அப்படி ரெட்டாக இருக்குது. ஒயிட்டு ப்ளஸ் ஐ வந்து ரெட்டாக இருந்ததா அது ஆஸ்திரேலியன் முயல். அதேபோல் நம்ம இப்போ பார்க்குறது வந்து டஃப்டு பிக்கு. இது வந்து மார்க்கெட்லேயே புதுசாக இருக்குது. ஏன்னா
இதில் வந்து இந்த சுழி இல்லாமல் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆனால் இது பிக்லேயே இது வந்து ஒரு வெரைட்டியாக இருக்குது. ஸோ புதுசா இருக்குது. கோயம்புத்தூர் மார்க்கெட்னாலே உக்கடம் பேட்ஸ் மார்க்கெட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வெரைட்டியாக இருக்குது. நம்ம எல்லாமே இவ்வளோ வெரைட்டியா வந்து எந்த ஒரு பெட் ஷாப்பும் கோயம்புத்தூர்ல பார்க்க முடியாது. பேட்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து தயங்காம உக்கடம் மார்க்கெட்ட வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு, விலை நிலவரங்களெல்லாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்க வேற இடங்கள்ல வாங்கணும்னா வாங்குங்க. ஏன்னா இது வந்து கரண்ட் ரேட்ல நம்மளுக்கு சொல்லுவாங்க. பிஞ்சஸ்ஸு அதேபோல. பிஞ்சஸ் வந்து பேர் வந்து ரூ. 400 ரூ. 600 வரை விற்கிறாங்க. சாதா பிஞ்சஸ் ரூ. 400 ஃபேன்சி பிஞ்சஸ் வந்து ரூ. 600 விற்கிறாங்க. இது ஒரு நேரத்தில் ரூ. 300 வித்துட்ருந்தாங்க. ஃபேன்சி வந்து ரூ. 350 வித்துட்ருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது விலையே வேறு லெவலுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஹையா போயிடுச்சு பிஞ்சஸ்ஸு. ஸோ பிஞ்சஸ் வச்சுருந்தா கொண்டு போய் விற்றுருங்க இந்த கட்டத்தில். நல்ல விலை போகுது. அதுபோல் ஃபேன்சி புறாவும் இருக்குது, ரோமர் இருக்குது, தவடால் இருக்குது. எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணி வாங்கிக்கங்க. ஏன்னா இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற எந்த பறவைகளும் நீங்கள் போகும்போது இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னா மார்க்கெட்டுக்கு அவ்வளோ ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. புறாக்களையும் பார்த்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. உக்கடம் பேட்ஸு மார்க்கெட்டில் இந்த புறாக்கள் வந்து அதிகமான பேர் அங்கே வாங்கிட்டுருக்குறாங்க. உக்கடம் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் புறா, அதுக்கு அடுத்தது வந்து லவ் பேர்ட்ஸு, அதுக்கு அடுத்தது பிஞ்சஸ். இந்த 3ம் தான் நல்ல ஒரு விலைக்கு போய்கிட்டே இருக்குது. ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு மிதமான இதில் போய்கிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ரூ. 4000 ரூ. 5000 அந்த மாதிரி கலருக்கு தகுந்த விலைகள் அப்படிங்கிறதுனால இதனுடைய மூவிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி லவ் பேர்ட்ஸ், பிஞ்சஸ் வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது உக்கடம் மார்க்கெட்டில். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்குங்க. கோழி பொறுத்தவரையில் இதெல்லாம் வந்து ரூ. 500 சொல்கிறாங்க. பேர் ரூ. 500 சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டிங்கன்னா ஒரு ரூ. 400 பக்கம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நாட்டுக்கோழியில் ஒரு ரகம். ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்குறாங்க. கலரு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம கலருன்னு போனாலே அங்கே விலை தாறுமாறு தான். அதனால் வளர்க்கணும், இப்போ தான் புதுசாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல நீங்கள் போய் ஆப்ரிக்கன் அந்த மாதிரிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வளர்த்தவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஓரளவு பக்கம் இருக்கும். ஆனால் புதுசாக வளர்க்குறவங்க இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அதை ரெடி பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம். அழகுக்கு வளர்க்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி வளங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் இங்கே கேஜி வந்து அவைலபிளாக இருக்குது. ரூ. 300 ரூ. 3000 பக்கம் கேஜி இருக்குது. நம்ம சொல்கிற சைஸில் இருக்குது. சைனா கேஜி இருக்குது, ரெடிமேடாகவும் இருக்குது. அங்கே பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. சைனா கேஜி நல்லா புதுசாக புத்தம் புதுசாக இருக்குது. அதேபோல் நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஆப்ரிக்கன். இங்கே வந்து ஆப்ரிக்கன் பேரட் தான் இப்போ நிறைய இருக்குது, வச்சுருக்குறாங்க ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரூ. 7000 பக்கம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நம்ம போய் நம்ம வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் விலை கம்மி பண்ணுவாங்க. மார்க்கெட்டு தான் இது வந்து எங்கேயுமே அதாவது ஃபிக்ஸட் ரேட் மாதிரி சொல்ல முடியாது. ஆளை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை வைப்பாங்க. அதனால் தெரிஞ்சவங்களாக இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் அவங்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளோ சொன்னாலும் இவ்வளோ தானுங்க அப்படின்னு சொன்னு கேட்டாச்சுன்னா அவங்க குறைச்சிருவாங்க. தெரியாதவங்க போனாங்கன்னா அது அவங்களுடைய இது ஒவ்வொருத்தர் காசு வச்சுருக்கவங்கள பொறுத்து கிடைக்கும் நம்மளுக்கு. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற லவ் பேர்ட்ஸ் வந்து என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 400 விற்றுட்ருக்குறாங்க. ஒரு பேரு ₹400. லாக்டவுனுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ரூ. 300 தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இது வந்து ரூ. 400 அதிகமான
விலைக்கு அப்படி போயிட்டு தான் இருக்குது. கீழே கிடையாது, 400 கீழே கிடையாது. அதேபோல் புதுசாக வளர்க்குறவங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியான ஜோடி வாங்கி வளங்க. ஏன்னா இப்போ விலை அதிகமாக இருக்குது. அதுபோல் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு அதில் இருந்து வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் பெருக்கிறது வந்து பெஸ்ட்டு. என்னை பொறுத்தவரையில் நான் அதுதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னே தெரியாமல் ஒரு 10 ஜோடி 20 ஜோடி வாங்கி போட்டு அதுக்கு ஒரு நோய் வந்தாலே எல்லாமே ஒரே நேரத்தில் இறந்து போயிடும். அந்த அளவுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக வளர்த்து அது அதனுடைய நடவடிக்கைகளெல்லாம் நம்ம கவனித்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அதுபோல் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து வாத்து. இது வந்து வளர்க்குறதுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. சிலவங்க வந்து இதை கறியாகவும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து கிலோ ரேட்டு தான். அதேபோல் வான்கோழி இருக்குது. வான்கோழி வந்து நான் பார்க்கும்போது நிறையா இருந்தது. ஒரு 3 நாள் கழித்து போய் பார்க்குறேன், அங்கே ஒரு 4, 5 தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வான்கோழி சேல் ஆகிட்டுருக்குது. இப்போதைக்கு தமிழகத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பிராய்லர்லேருந்து நம்ம ஏற்கனவே நாட்டுக்கோழிகள் அப்புறம் வான்கோழி இந்த மாதிரி உணவுகளை உண்ணுவதற்கான முயற்சிகளை ஒவ்வொருத்தரும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிராய்லரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நாட்டுக்கோழி பக்கம் மக்கள் திரும்புகிறாங்க. ஆனால் இப்போ வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசிகள் ஏறி போய் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது கடக்கநாத்து, அதுபோல் வாத்து வாத்து சேல்ஸு தான். வாத்து எல்லாமே கிலோ ரேட்டு தான். ஒவ்வொரு கிலோவுக்கு என்ன ரேட்டுங்கிறது அவங்க நிர்ணயிக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ரேட்டு மாறிட்டே இருக்கும். இது வந்து வாத்து குஞ்சு அவ்வளோ குஞ்சு கிடக்குது. இது வந்து ரூ. 100 வாத்து குஞ்சு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனுடைய நாட்களை பொறுத்து வாத்து குஞ்சு என்ன நாள் இருக்குதோ அதை கணக்கு பண்ணி அவங்க வந்து விலை நிர்ணயிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு வாத்து குஞ்சுகளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. ஸோ இல்லாத பறவைகளே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பெரிய லெவலில், அதாவது சன்கனூர் போன்ற அந்த மாதிரி பெரிய பறவைகள் நம்ம இந்த மார்க்கெட்டில் இல்லை. பட் நம்ம கேட்டோம்னா நம்ம ஆல்ரெடி புக் பண்ணினோம்னா அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. இங்கே உக்கடம் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் பொதுவாக லவ் பேர்ட்ஸ், பின்ச்சஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், அப்புறம் முயல், இந்த மாதிரி வெரைட்டி தான் அங்கே அதிகமாக காணப்படுது. அதுக்கப்புறம் புறா. ஸோ இதுதான் நம்ம உக்கடம் மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கிறது. ஸோ புதுசாக வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களும் இல்லை வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒரு தடவை உக்கடம் மார்க்கெட்டை போய் பார்த்துட்டு வாங்க. அதே போல் இங்கே வந்து ஃபீடர், பறவைகளுக்கு வைக்கிற ஃபீடு, பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே கிடைக்குது. வாட்ரு ஃபீடரும் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்து வாங்குங்க, அவ்வளோக்குள்ளே இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களை விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு நிறைய இடம் போனோம். ஆனால் உக்கடத்தில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இந்த கோழி குஞ்சு, கலர் கோழி குஞ்சு வந்து ஒரு பேர் வந்து ரூ. 30 சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்ல மூவிங்லேயும் இருக்குது. இந்த கலர் கோழி குஞ்சு அவ்வளோ நல்லா இருக்குது. ரூ. 30 அருமையாக இருக்குது. அதே போல் நம்ம இப்போ பார்த்துருக்கிற கூண்டு வந்து இது கிளிக்கூண்டு. இது வேறு மாதிரி சைஸில் இருக்குது. ஸோ அதுவும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து வாட்ரு மற்றும் ஃபீடுக்குரிய அந்த டப்பாக்கள் கிடக்குது. விலை வந்து ரூ. 20 ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி விலைகள் இருக்குது. இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. நம்ம பார்க்குறது இதுவும் ஆட்டோ வாட்டர் ஃபீடு. இது வந்து ரூ. 50 சொல்கிறாங்க. நிறையா பல்காக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உக்கடம் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குற இவ்வளோ பறவைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி.